சமுதாய சேவா சங்கம் ஸ்ரீ யோகா ஆன்லைன் இணைய வழியில் நடத்தி வரும் ஐயம் தெளிதல் நிகழ்வு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகக்கும் உங்கள் கைகளை உயர்த்தி ஹேண்ட் ரைஸ் பண்ணி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாண்டிச்செல்வியம்மா, உங்களை அன்மியூட் பண்றேன். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. அம்மா, நான் என் குருநாதர் புக்கு இந்த வாரம் படிச்சேம்மா. மனோரமா சின்னசாமி அம்மா எழுதின புக்கு, சொல்லுங்கம்மா. ஆமாங்கம்மா, அது எனக்கு ரொம்ப எந்திரிச்சே போகாம உட்கார்ந்து அவ்வளோ சுவாரஸ்யமா படிச்சாங்கம்மா. அதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம தேவையில்லாம அந்த எக்ஸ்பெக்டேஷனு ஏன் அதை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் நல்லா ரியலைஸ் பண்ணேன். ஆனா எனக்கு ஒரு இது என்னன்னா, என்னதான் அதை படிக்கல நான் ஏதோ கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனா திரும்பியும் நான் அதே நிலையில நமக்கு அந்த இது வருது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்றது அந்த சின்ன சின்ன ஃபேமிலிக்குள்ள இன்லாஸ்க்குள்ள அது வரதான் செய்யுது. அது எப்படிங்கம்மா நம்ம சரி பண்ணிக்கிறது? இல்ல அது கிராஜுவலா சரியாயிடுமாமா? நீங்களும் அத கண்டிப்பா ஒரு சமீபத்துல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான். ஏன்னா நம்ம நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கிறது இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகள். அதுக்கு களமா இருக்கிறது அந்த களம் பாத்தீங்கன்னா குடும்பம் தான். கண்டிப்பா குடும்பம் தான். எனக்கு ஒரு சமீபத்துல ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றோம். நம்ம எவ்வளவோ நம்ம முழுமையா நம்ம அர்ப்பணிப்போட நம்ம குடும்பத்துல அந்த முழுமையா நம்மள கொடுத்து நமக்குன்னு ஒரு பெண்கள்னா இல்ல, யாரா இருந்தாலும், நான் அது ஆண் பெண் சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். அப்படி நம்ம என்ன பண்ணினா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. நம்ம செய்ததுல அந்த முழுமைய வெளிப்படுத்தலைன்னா கூட அதுலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆனதை ஒரு பெருசாக பேசப்பட்டு, அதை நம்ம இங்க சரி பண்ணிக்கணுமோ, அங்க சரி பண்ணிக்கணும் யோசனையிலே நம்ம நிறைய போயிடுது. அப்போ நம்ம செய்யும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது நீங்க சொல்ற அதே எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி நான் எனக்கு இன்னைக்கு ஒரு தாட் யாரும் கேள்வி கேட்கலன்னா இத பத்தி தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நான் கோதையம்மாட்ட கூட அதை பத்தி பேசினேன் போன்ல பேசும்போது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் வருது? நீங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன நம்ம முழுமையா இருந்தா கூட அந்த சின்ன சின்ன ஒரு உரசல்கள், இல்லைன்னா உரசல்கள் தாண்டி அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றமா முடியுது. ஒண்ணு, எவ்வளவு செய்தாலும் திருப்தி இல்ல, அதிருப்தி தான் நிறைய இருக்கு. சோர்வு மனதளவுல, உடல் அளவுல மனச்சோர்வு, உடற்சோர்வு கொடுக்குது. ஒரு மன இறுக்கத்தை கொடுக்குது. ரொம்ப அந்த மன இறுக்கம் அதிகமாகும் போது நம்ம இன்னும் வாழ்க்கையே தொலைஞ்சு போன அளவுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் விட்டுடுது. சோ இதுக்கெல்லாம் ஒரே காரணம் யோசிக்கும் போது, எதையும் சுமக்க கூடாது. அது அந்த ஒரு வரி எனக்கு நெத்தில அடிச்ச மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு கிடைச்சது. அது நீ ஏன் சுமக்கற? நான் கேட்டேன், இன்னைக்கு உதவிட்டேன், எதை சுமக்க கூடாதுன்னு சொல்றாங்க? எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, சுமக்க கூடாது, சுமைய இறக்கு அப்படின்னு எனக்கு ஒரு 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 விளக்கம் கிடைச்சது. ஒரு 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 ஹிண்ட் கிடைச்சது. விளக்கம் விட ஹிண்ட். நீ சுமக்காத, எதையுமே சுமக்காத அப்படிங்கும்போது நான் எதை சுமையா வச்சிருக்கேன், நான் எதை இறக்கி வைக்கணும், எதை சுமந்துட்டு இருக்கேன், என்னை எது போட்டு அழுத்துது, இது ஆராய்ச்சி எனக்கு போய்கிட்டே இருக்கு. அப்ப இது நீங்க உங்களோட கொஸ்டினோட இது கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. உங்களோட கேள்வியோட எதெல்லாம் நம்ம சுமக்கிறோமா? வருத்தங்களை நமக்கு நல்லா தெரியுது இல்ல, நம்மளோட கர்ம வினையின் பயனாகத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினை தான் நம்ம கூட உறவாடுற, அது நட்பாகட்டும், உறவுகளாகட்டும், ஒரு சமுதாயத்துல மக்களோட தொடர்பாகட்டும், ஒரு நல்லதோ அல்லதோ, ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கிற கர்மா தான் அவங்களை தூண்டி விடுது. என் கர்மாவை போக்கணும்னு ஒரு அழகா சொல்லுவாங்க கோதைமா ஸ்பீச்ல கூட. ஒரு புண்ணு ஆயிருக்கு, செயல் விளைவு. ஒரு புண்ணு இருக்கு, இல்ல ஒரு முள்ளு குத்திடுது. சுவாமிஜி ஒரு பாடலே இருக்குது, முள்ளு குத்திடுது. அந்த முள்ளு ஒரு நிமிஷமா லைன்ல வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்.
அந்த முள்ளு பத்தி எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. எஸ் எஸ் நம்ம அடிக்கடி கோதையம்மா இத கோட் பண்ணுவாங்க. ஒரு முள்ளு குத்தி இருக்கு நமக்கு, அந்த முள்ளு கால் வலிக்குது, முள்ளு குத்தி இருக்கு, என்னால அது கையால எடுக்க முடியல, சாதாரணமா எடுக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த முள்ளு பக்கத்துல ஒரு ஷார்ப் ஒரு இது வச்சு இன்னும் அது ம். அடியில குத்தி அந்த அடியிலேந்து முள்ள நம்பி விடுறோம் இல்லையா? ம். அப்ப ஆமாங்கம்மா. முள்ளு குத்தின வலிய விட அந்த முள்ளை எடுக்கிறதுக்கான வலி அதிகம் எனக்கு. கரெக்ட்மா. இப்ப என்னோட செயல்கள் முள்ளு, நான் செய்த செயல்கள் முள்ளு, அதோட விளைவு முள்ளை எடுக்கிறதுக்கான இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விடுறோம். அப்ப அது இன்னும் வலிக்கத்தான் செய்யும். ஓகேமா. இப்ப என்ன பண்ணும், 2 விஷயம் எனக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க இன்னைக்கு அம்மா. அக்செப்ட் பண்ணிக்கணும், வலிகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓ என்னோட கர்மா தான் நான் அனுபவிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே டைம் வந்து மூவ் ஆன் பண்ணணும், நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நான் அதை நினைச்சு நினைச்சு உருகினேன்னா என்ன ஆகும், என் உடலும் மனமும் கெட்டு போறது, ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியரே வந்து மாறி போயிடுது. அப்ப எந்தெந்த சுமைகளை நம்ம இறக்கி வைக்கணும், இறக்கி வைக்க வேண்டிய சுமைகள் வந்து முதல்ல வருத்தங்களை இறக்கி வச்சிடணும். ஏமாற்றத்தினால வர எதிர்பார்ப்புகளையே முதல்ல இறக்கிடணும். எதிர்பார்ப்பும் ஒரு சுமைதான். நம்ம ஒருத்தங்க இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்க்கிறோம் பாருங்க, நான் இன்னைக்கு அன்பு கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னா அது டீல் ஆயிடுது இல்லையா? நானு ஃபர்ஸ்ட் மனவளக்கலை சேர்ந்த புதுசுலங்கம்மா ரொம்ப ஆர்வமா ஓடி ஓடி போய் போய் சர்வீஸ் பண்ணினோம். சர்வீஸ் பண்ணா நமக்கு புண்ணியம், நம்ம கர்மாக்கள், இதெல்லாம் ஒரு நிறைய இது. அப்ப என் சின்ன பொண்ணு வந்து ஜஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்மா, 3வது வகுப்பு தான் படிக்கிறான். அன்னைக்கு மன்றம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஸ்கூல் லீவு. அந்த பிள்ளைங்க நாங்க அவங்க முடிச்சு எங்க வீட்டுல இருந்து 3வது வீடு அறிவித்திரு கோயில். அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த கேஷுவலா தொஸ்குன்னு போயிடுவோம், டக்கு டக்குன்னு போயிடுவோம் இல்லையா? வீட்டுல சொல்லிட்டு நான் டக்குன்னு மண்டத்துக்கு போடுவேன். அப்ப ஒரு நாள் கிளம்பணும், இந்த பிள்ளைங்க லேட் பண்றாங்க, என்னோட கடமையை முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்காக தான் நான் போறேன் மன்றத்துக்கு, உங்களுக்கு நான் புண்ணியத்தை சேர்க்கிறேன் அப்படின் போது அந்த 8 வயசு பிள்ளை என்ன அப்படி கேட்டது இன்னைக்கு எனக்கு நிக்குது மனசுல. நீ வந்து சர்வீஸ் பண்ணணும்னு போற, அப்ப நீ வந்து டீல் பேசுறியா, மகரிஷிட்ட டீலிங் பேசுறியா இல்லையா? நான் உனக்கு இன்னைக்கு ஒரு மன்றத்துல ஒரு சின்ன சேவை செய்யறேன், எனக்கு நீ புண்ணியத்தை கூட என் கர்மாவை கழிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு போக கூடாது, எனக்கு நான் கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் புண்ணியம் செய்யறேன் அப்படின்னா அங்க டீலிங் ஆயிடும். நிஷ்காமிய கர்மமா செய்யணும். நிஷ்காமிய கர்மங்கிற வார்த்தையை அழுத்த பிடிச்சுக்கிட்டோம்னா எதையுமே சுமக்க மாட்டோம். காமிய கர்மங்கும் போது எதிர்பார்த்து செய்யறதுமா, நான் கொடுக்குறேன் எனக்கு திருப்பி கொடுக்கணும். நிஷ்காமிய கர்மம் இது வந்து வெளியில சொசைட்டிக்கு பண்ற சர்வீஸ் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல செய்யற கடமை கூட. நான் இன்னைக்கு சமைச்சேன்னா என் மனதுக்கு அந்த டேஸ்டா செஞ்சுடணும். அவங்க சாப்பிட்டாங்களா, பிடிச்சு சாப்பிட்டாங்களா, அவங்க திருப்பி அவங்க பாராட்டணுமா, இது சின்ன சின்ன விஷயம் கூட எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாமா, சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப சோர்வா கொடுக்குதுமா. பெரிய சீரியஸான விஷயம் கூட ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப அதுவும் இந்த புக் படிச்சோடனே எனக்கு அதை தான் நான் ரியலைஸ் பண்ணேமா. இல்ல இப்போ அந்த அதே புக்ல மனோரமா வேற யாராவது கொஸ்டின் இருந்தேன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அப்படியே கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அதே புக்ல மனோரமா சின்ன சமையல ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்தது. நீங்க சமீபமா படிச்சது ஞாபகம் இருக்கும். சாமிஜி வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு, ஐயா அம்மா இருக்காங்க, அவங்க பெண்ணுக்கு சாப்பிடத்துக்கு உட்கார போறாங்க. அன்பர்கள் வந்து ஐயாவை பாத்துக்கிட்டே இருக்காங்க, விசிட் பண்றாங்க, பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறாங்க, போறாங்க வராங்க. இவங்களுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு அவங்க சாமிஜி பக்கத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணி வரவங்க போறவங்கள கவனிக்கணும். சங்கரியமா ஒரே நிமிஷம் இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இவங்களுக்கு வந்து சாமிஜியை பார்க்கணும், சாமிஜி கூடவே இருந்து அவங்க உரையாடல் எல்லாம் கேட்கணும், அவங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க கூடவே இருக்கணும்னு ஆசை. அவங்க மகள் வந்து தலை பின்னிக்கணும், தலை பின்னிக்க ஒழுங்கா வரமாட்டேங்கிறாங்க. படிச்சீங்களா? படிச்சேம்மா. எனக்கு அதான் சொல்றேன்மா, அது ஒரு ஒரு வார்த்தையும் என்ன வந்து பயங்கரமா இது பண்ணுச்சுமா. ஆமா, அத நம்ம ரீகால் பண்ணலாம். அதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயமா நீங்க. அதுவும் எனக்கு ரீசெண்டாவும் அதே மாதிரி நடந்தது. இந்த வெக்கேஷனுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம பிள்ளைங்கிட்ட தான் அந்த இதை காட்டுறோம். கரெக்ட்டுமா. அப்ப என்ன பண்றாங்க, பிள்ளைய கோச்சுன்றாங்க அந்த அம்மா. அம்மா அவங்க பொண்ணை கோச்சுக்கிறாங்க. ஆமாமா. தலை பின்னிக்கும் போது அடிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடிச்சிடறாங்க. ரொம்ப நாள் படிச்சு சாமிஜி இதை கவனிச்சிடறாங்க. அவ்வளவு பிஸி ஷெட்யூல் அதையும் கவனிச்சிடறாங்க. லஞ்சுக்கு உட்கார்றாங்க சாப்பிட.
உட்காரும்போது அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்கல்ல, மகர்ஷி வந்து சொல்றாங்க. ஆமாமா. அது பயங்கர யார்கிட்ட எல்லாருக்கும் சொல்ற வார்த்தைமா அது. வாங்காதவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என் குருநாதர். சின்ன புக்கு தான். ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப சொல்றாங்க மனோரமா அம்மாட்ட. அத கூட அவர் கூப்பிட்டு சொல்லிருக்கலாம். நீ கோவப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்கள நேரடியா சொல்லல. என்ன சொல்றாங்க? அந்த அந்த விலங்குகளை வந்து அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, எங்க சொல்லுங்க, அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, மனுஷனுங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நம்மள விட சக்தியில், அதாவது புலி சிங்கத்தெல்லாம் அடிக்காம நம்ம வளர்க்குற அந்த செல்ல பிராணிகளை தான் வந்து அடிச்சு கொள்றாங்க. சேம் டைம் நம்ம மேல இருக்கிற, நம்மள டிபெண்ட் பண்ணியிருக்க உறவுகள்கிட்ட தான் கோவத்தை காட்டுறாங்க. மனுஷன் பாரு எப்படி இருக்கான்னு இன்டைரக்டா தான் சொல்லுவாரு சுவாமிஜி. இன்டைரக்டா சொல்லுவாங்க. அவங்க அழுது மகரிஷிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. அதாவது அவங்க பொண்ணுக்கே போய் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. வாஞ்சையா நம்ம கூட இருக்கிற ஒரு நாய், பூனை, மாடு அதெல்லாம் நம்ம ஈஸியா அடிச்சிடறோம். எல்லாம் போய் அடிக்க வேண்டியதானே? அடிக்கல. அது மாதிரி நம்ம கூட அன்பு செலுத்துற உறவுகளை தான் ரொம்ப காயப்படுத்துறோம், காயப்பட்டு போறோம், காயத்தை கொடுக்கறோம், வாங்கிக்கிறோம் எல்லாமே. வந்து அப்ப அந்த அன்பை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், காயப்படுத்த கூடாதுங்கிறத நாசூக்கா அவங்க வந்து அவங்களுக்கு உணர்த்துவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இதுதான் நம்ம பழகிக்கணும். அப்ப நமக்கு வர துன்பங்கள் அது வந்து நம்மளோட கர்ம வினை. இந்த துன்பங்கள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. அதோட அடி ஆழத்துல இருக்கிற வேர் வந்து பாசம், பற்றுதான். அந்த பற்றுனாலதான் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பற்று வச்சிடுறோம். அட்டாச் டிட்டாச்மெண்ட், ஐ மீன் டிட்டாச் அட்டாச்மெண்ட், சாரி, டிட்டாச் அட்டாச்மெண்ட். இதுக்கு ஒரே தீர்வு வந்து, இது எதுவும் என்னால நடக்கல, என் கர்ம வினை நடக்குது, அவங்களையும் சந்தோஷமா வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னையோ திருப்பி திருப்பி. அப்ப நீங்க எதுவுமே பெருசு பண்ணாதீங்க. உங்களுடைய மனச்சோர்வுக்கு, குடும்ப உறவுகள்ல வர எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம கிட்ட தப்பு இருந்ததுன்னா திருப்பி திருக்கலாம். நம்ம கிட்ட தப்பு இல்லைன்னா அதை விட்டு நகர்ந்து போயிடணும். அவ்வளவுதான். மௌனம் போல ஒரு சிறப்பான ஒரு வலிமையான ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. மௌனத்துல நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். மௌனத்துல நல்ல தெளிவு கிடைக்கும். மௌனமாக நகர்ந்து போயிட்டு அவங்கள வாழ்த்திட்டு நகர்ந்துட்டோம்னா, இந்த உங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா. நன்றிமா. அதுதான். எதிர்பார்ப்பு இல்லாத வாழணுமா, எதையும் சுமக்க கூடாது. நான் சொல்றது வருத்தம் மட்டும் இல்ல, மகிழ்ச்சியும் சுமக்க வேண்டாம். கரெக்ட்மா. மகிழ்ச்சியும் ஜீவகாந்த செலவுதான். அந்த நேரம் முடிச்சு நகர்ந்து வந்துடணும். அத நம்ம மகிழ்ச்சியை ரொம்ப சுமக்கிறது இல்ல, வருத்தங்கள் தான் ரொம்ப சுமக்கிறோம். அதுதான் மனிதனோட இயல்பு. ஏன்னா நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. அதை பாசிட்டிவா மாத்துறதுதான் மனவளக்கலை. வாழ்த்துக்களம்மா, வாழ்கணும். தேங்க்யூ. நன்றி அம்மா. சங்கரி அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க சங்கரி அம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணார்பணம். மேடம், நீங்க சொன்னது பெரும்பாலும் நீங்க விடை சொல்லிட்டீங்கன்னே நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின அம்மா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை பாதிக்குதுன்னு சொன்னாங்க. நான் இப்ப அதுலதான் மேடம் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? டைம் எடுத்துக்கலாமா? தாராளமா சொல்லுங்கம்மா. உறவுகள், இப்ப என்னோட மாமியார் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆசைகளை என் மேல திணிக்கும் பொழுது நான் அவங்க கிட்ட எரிச்சல் பட்டுறேன் மேடம். நான் கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. அடிப்படையில மனவளக்கொலையில நான் 2010ல இருந்தே இருந்து இந்த அகத்தாய்வு, தற்சோதனைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும், அந்த க்ஷணத்துல நாம என்னோட எல்லையை மீறிடுறேன் இல்லையா? அதுதான் டக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சு மேடம். அன்னைக்கு கூட மாமியார் வந்து பீரோவை எடுத்துட்டு போங்கிறாங்க. எனக்கு தேவையில்லை. ஒரு நம்ம கிட்ட நமக்கு தேவையில்லைன்னா அப்போதைக்கு நமக்கு வேண்டாம். அந்த பொருள் இல்ல, இருக்கு. மறுபடியும் கொண்டு வந்து நம்ம மேலேயே திணிக்கிறாங்களே, இது வேண்டான்னு சொல்லும்போது, அப்ப அதுல இருந்து ரிவர்ஸா எனக்கு யோசிக்க தெரியல. இவங்க ஏன் இதை நம்ம கிட்ட தள்ளுறாங்க? நமக்கு தான் தேவையில்லைல்ல அப்படின்னு நான் அதை அன்பா உணர்த்தாம இந்த எரிச்சல் பட்டுறேன் மேடம். அப்ப நீங்க சொன்னீங்க நம்ம சுமைகளை ஃபுல்லா இறக்கி வைக்கணும்னு. அந்த க்ஷணத்துல இறக்கி வைக்க தெரியலையே, எரிச்சலை காட்டிடுறோமே அப்படின்னு. அப்ப அந்த மேடம் சொன்னாங்க, என் குருநாதர்னு எழுதியிருக்கிறாரு, அந்த புக்ல கோபப்படுறத விவரிச்சிருக்கிறாங்க அப்படின்னுட்டு. அதுவும் உண்மைதானே. உறவுகள்கிட்ட தானே கோவப்படுறோம். நம்மளை விட அதிகாரத்துல மேல இருக்கக்கூடிய நம்ம தலைமை ஆசிரியரையோ அதிகாரிகளையோ கோவப்படுறோமா? நமக்கு கீழே இருக்கிறவங்க மேல கோபத்தை காட்டிடுறோமே. இது மாமியார், நம்ம உறவு, நம்ம இவங்களை என்ன வேணாலும் சொல்லலாங்கிற செகண்ட்ல தானே நான் அவங்க மேல கோவப்படுறேன் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இறக்கி வச்சிடணும்னு சொல்றீங்க.
அந்த செகண்ட்ல அது எப்படி இறக்குறதுன்னு அந்த உணர்ச்சி அதாவது வசப்பட்டுட்டோமே. இப்போ ஜானகிராமன் ஐயா வந்து வகுப்பு எடுக்கும்போது அடிக்கடி அவரோட வகுப்புகள்ல சொல்ற விஷயம் வந்து நோ சொல்லணும். எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்லணும். ஆ, ஓகேங்களா? உங்க ஆ. மாமியாருக்கே கூட நீங்க வந்து புரிய வைக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு புரிய வச்சு வீட்டுல இடம் பத்தாது. நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிளே கூட இப்ப வீட்டுல ம். இடம் பத்தாது. இந்த பீரோ வீட்ல இதுக்கு இருக்கு. அவசியம் இல்ல. ஆ, இல்ல நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட சூழ்நிலை எனக்கு ஓகே, முழுக்க தெரியாது. ஜென்ரலா சொல்றேன். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு என்னோட ஓகே. கருத்து நான் சொல்றேன். இது உங்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்குமான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. இப்ப ஓகே வந்து மேம். 2 விஷயம். நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கோபப்படுறதுனாலமா நிறைய நம்ம நிறைய கடந்து வரோம். நம்ம புத்தகத்து மூலமா கிடைக்காத ஒரு அனுபவம், இல்ல ஒரு சிந்தனை கொடுக்கறவங்க மூலமா கிடைக்காது. அப்ப சிந்தனை கொடுக்கும்போது நமக்கு ஏற்புடையதா இருக்கும். திரும்பி சூழ்நிலை வரும்போது விட்டுடுவோம். அப்ப ஆமா. எது நமக்கு கொடுக்கும்னா நமக்கு திரும்பி அதேதான். நாம வந்து நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய களம் வந்து குடும்பம் மட்டும்தான் என்ன கேட்டா. இல்லறத்துலதான் நம்ம இன்னும் மேன்மை பெறணும். அதுல நம்ம ஒரு ஈகோயிஸ்டா நின்னுட்டோம்னா அது நாமும் சந்தோஷத்தை இழந்து சுத்தி இருக்கவங்களுக்கு போயிடும். நம்ம யாரும் நம்மள புரிய வைக்கிறதே குடும்பம் தான். இப்ப இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகள் உறவு, இந்த இன்லாஸ் இதெல்லாம் பார்க்கும். நீங்க சொன்னீங்க கோவப்படுறது வந்து இப்ப ஆபீஸ்ல தலைமை ஆசிரியர்ன்னு சொன்னீங்க. நீங்க ஒர்க் பண்றீங்களா டீச்சரா? ஆமா மேடம். அதான் நீங்க தலைமை ஆசிரியர் சொல்லும் போதே நினைச்சேன் நான். சரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது அப்படி இல்ல. எங்க நம்ம கோவத்தை காட்டுறோம், எங்க நம்ம கோவத்தை காட்டுறது இல்ல அப்படின்னு பார்க்கும்போது சாமிஜியே சொல்றாங்க. உடலாலும் பொருளாலும் இதனால வந்து ஓங்கி இருப்பவர்கள் அதை விட கீழே இருக்கிறவங்கள்ட்ட தான் கோவத்தை காட்டுவாங்க. ஓகேங்களா? நம்மளை ஆமா. விட நம்மள எந்த இடத்துல கோவத்தை காட்டலாம். இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கோவம் வருது. யார்கிட்ட கோவம் வருது? அவங்க கீழே வேலை பார்க்குற ஒரு டீம் 20 பேருக்கு தான் கோவம் வரும். அவங்க மேல இருக்க நீங்க சொன்ன மாதிரி உங்களோட பாயிண்டே ஸ்கூல்ல நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கோவப்பட மாட்டீங்க. அவங்க தேவையில்லாத ஒன்னே சொல்லியிருப்பாங்க. சத்தமில்லாத கண்டிப்பா. திரும்பி வந்துருவோம். பதிலே சொல்ல மாட்டோம். நமக்கு நினைச்சு நம்ம டிப்ளமேட்டா இருக்கிறதா? இல்ல. அங்க கோபத்தை காட்ட முடியல. ஆமா. ஏன் வந்து ஒரு கீழே அப்பதான் சேர்ந்த ஒரு புது டீச்சரா இருக்கும். ஒரு மிஸ்டேக்கே இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் நம்மளோட ஒரு ஒரு அதிருப்திய. வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஈஸியா நம்ம கோவப்பட்டுறோம். ஏன்னா வீட்டுல ஆமா. வந்து இதே வந்து இப்போ இப்ப வந்து நம்மளோட உயர்ந்த இடத்துல அந்த தகுதியாகவும் உடலாலோ ஐ மீன் உடல் உடல் வலிமையாலோ பொருளாலோ உயர்ந்த இருக்கிறவங்க அவங்க மேலதான் இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க எப்போதும் அந்த பேச்சு வாங்குற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த கோபம்ங்கிறது வலிமை குறைந்தவர்கள்ட்ட தான் கோபம் அதிகமா காட்டப்படுது. சோ கோபம்ங்கிறதே இயலாமையின் வெளிப்பாடுதான் இல்லைங்களா? கோபம் என்பதே இயலாமையின் வெளிப்பாடுதான் கோபம். கோபம் ஏன் வருது? ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு அது நடக்கல. அதே பாருங்க எதிர்பார்ப்புலதான் வந்து நிக்குது. எதிர்பார்ப்புங்கிற பெரிய சுமையை இறக்கிட்டாலே நமக்கு லைஃப்ல பெரிய நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சிடுங்க. அந்த எதிர்பார்ப்பு பெற்றவர்கள் பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகள் பெற்றவர்கள்ட்ட, அது உறவுகள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கையும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வாழணும். நம்ம நினைக்கிறத அவங்க செய்யணும். நம்மள மாதிரியே அவங்க இருக்கணும். நான் நினைக்கிறதெல்லாம் நடத்தணும். அப்படின்னு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு துளி பிசகும் போது அது கண்டிப்பா அது ஏமாற்றத்தை கொடுக்குது. நமக்கு அது மனதிலும் உடலையும் வலிய கொடுக்குறது. அப்ப நீங்க வந்து இப்ப உங்களோட இதுக்கு வரும்போது ஜானகிராமன் ஐயாவோட கவுன்சிலிங் தான். எந்த இடத்துல நோ சொல்லணுமோ நோ சொல்லணும். சே ம். நோ வித் ஸ்மைல்மா. ஆ. அவங்கள மனதை காயப்படுத்தாம அவங்க ம். சாதாரணமா இருக்கும்போது கூட்டு வச்சு நிதானமா சொல்லலாம். ஓகே மேம். அவங்க மேல அதர்வைஸ் நீங்க கோவப்பட்டீங்களா உங்களுக்குள்ள உறவு இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும். கோவப்படும் போது ம். ஏமா கத்துறோம்? ஜென்ரலா கேக்குறாங்களே கோவப்படும் போது கத்தி பேசுறோம். கோவப்படும் போது ஆமா. மெதுவா பேசுறோமா? கிடையாது. கத்து கத்துன்னு இல்ல. கத்துறோம். கண்ட்ரோல் ஆ. இல்லாம போகுது. காரணம் பக்கத்திலேயே இருந்தா கூட மனதளவில் அவங்க தள்ளி போயிடுறாங்க. ஆ. அதனால நம்ம அந்த கோபப்படும் போது கத்துறோங்கிறாங்க. அப்ப நம்ம சின்ன சின்ன கோபங்கள் கூட அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற விரிசலை அதிகப்படுத்துது. ம். ஒரு அன்பா பேசுறது விட கோபப்படுத்துறது நாளுக்கும் மறக்காது நமக்கு. ம். அப்ப நீங்க அதையும் உங்க மாமியார் கிட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில சாதாரணமா பேசும்போது எனக்கு இப்ப வேண்டாம். நீ இது இங்க இருக்கட்டும். அப்படி உங்களுக்கும் தேவையில்லைன்னா அதை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையா நம்ம எடுத்து பேசும்போது
கண்டிப்பா சொல்யூஷன் வரும். பொறுமை திணிக்க ஜெயிக்குமா. அவங்களுடைய விருப்பத்தை நம்ம மேல திணிக்கும் பொழுதுதான் அது தாங்க முடியல. நானும் பொறுமையா சொல்லி சொல்லி பாக்குறேன் அமைதியா. அம்மா இங்க 2 இருக்கு, பீரோ 2 இருக்கு, கபோர்டு ஃபுல்லா இருக்குமா, இங்க வேண்டாமான்னு நானும் இத 3 தடவை 4 தடவை சொல்லியாச்சு. வருஷ கணக்கா அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பொக்கிஷம் வெளியில டிஸ்போஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. அது அது வந்து அதான். சொத்து நினைக்கிறாங்க. அப்படி அதை திணிக்கும் பொழுதுதான் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திணிக்க வராங்களோ நான் அவ்வளவுக்கு பண்றாங்க உங்களை. வெறுக்கிற போறேன். அதுதான் எனக்கு இம்பேலன்ஸா இருக்கு. நானும் எவ்வளவோ அகத்தாய்வு நம்மளை பத்தி அந்த சோதனைகள் ஃபுல்லா அந்த பண்ணி பண்ணி பார்க்கும் பொழுது நான் இதுல விலகி நிக்கிறது இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு சின்னதா அந்த விலகி நிக்கிறேன். அதுவும் கரெக்ட் ஆயிடணும்ட்டு தான் இது பண்றேன் மேடம். வேற ஒண்ணும் இல்லை மேடம். மனவள கலையில ஒரே நிமிஷம் கோதியம்மா அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு வாழ்க்கையிலும் சரி மனவள கலையிலயும். சொல்லுங்க கோதியம்மா. வாழ்க வளமுடன். அவங்க சங்கரி அம்மாவுக்கு ஆமா அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் 2 ஐ திங்க் அவங்க மியூட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலயுமே 2 பக்கங்கள் பார்க்கணும் அப்படிம்போம் இல்லைங்களா. ஒரு பக்கம் பாக்குறோம். இப்போ ரேவதி அம்மா சொன்னது ஒரு ரெமெடி, நோ சொல்றது ஒரு ரெமெடி. ஆனா நீங்க இப்ப முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்களா. அவங்களோட ஒரு பொருள் அது வந்து நம்மளோட சந்ததிகள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் உங்களோட தேவையில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி லெட் இட் பி தேர். நான் அதுக்கேத்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஜீவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படின்னுட்டு வாங்கி வச்சுக்கிறதும் ஒரு பக்கத்து தீர்வு. சரிங்களா. நமக்கு வேணாம் அப்படின்னு இப்ப அம்மா சொன்ன மாதிரி நோங்கிறது ஒண்ணு. நீங்க சொன்னது நோங்கிறது இப்ப வேற யாருக்கிட்டேன்னா டப்புன்னு சொல்லிடலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல இவங்களுக்கு வேணாம், அந்த பொருளை நாங்க திரும்பி கேட்க மாட்டோம். நீங்க அப்படி இல்லை, இவங்க ரொம்ப நெருக்கமான உறவு. அவங்களோட எண்ணம் என்னன்னா நான் உபயோகிச்சு நல்லா வச்சிருந்த ஒரு பொருள் என்னோட வீட்டுக்கு போகணும், என்னோட மகன் வீட்டுக்கு என்னோட மகள் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம். சரிங்களா. அப்ப அந்த ஜீவனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு விட்டு கொடுத்தல். சரியா. ஒரு விட்டு கொடுத்தல் இல்ல வந்துட்டுமா இது நான் வந்து ஃபாலோ பண்ண விஷயமா. நான் ஃபாலோ பண்ண விஷயம். நானும் உங்களை மாதிரிதான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் மகரிஷி ஓங்கி கொடுத்தாரு ஒண்ணு. எங்க விட்டு கொடுத்தல் தொடங்குது அப்படின்னா நமக்கு பிடிக்கிறத செய்யாம இருக்கிறதுல இல்ல, பிடிக்காதத செய்யறதுலயும் இருக்கு. சரியா. இன்னொரு ஜீவனுக்காக. கண்டிப்பா மேடம். இன்னொரு ஜீவனுக்காக அவங்க டெய்லி வரும்போது நான் கொடுத்தது வச்சிருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு அவங்க கொடுத்த டேபிள் வாங்கிக்கிட்டேன் மேடம். மாமா யூஸ் பண்ண டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சேர் போட்டு. அதாவது கன்ஜஸ்டடா ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கரெக்ட். நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட கன்ஜஸ்டடா இருக்கு, எனக்கு இடம் இல்லமா எல்லாம் சொல்லிட்டும் போது கொஞ்ச நாள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறதுக்கு போட்டுட்டு அவங்களும் கூட தானே இருக்காங்க. கண்டிப்பா இல்ல மேடம். அவங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து இங்க கொடுத்து விடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. சரி ஆசைப்படுறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வாங்கி வச்சுட்டு அது உங்களோட இடத்தை அடைக்காத மாதிரி என்ன பண்ண முடியும். இது 2வது தாட். சரிங்களா. நீங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்லும் போது அவங்கள புரிய வைக்க முயற்சிச்சுட்டா வெற்றி. அவங்க புரிஞ்சுட்டு வேணாம்ப்பா கரெக்ட் நீ சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு வகையில வெற்றி கிடைச்சிடும். அப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதுக்கு எண்ட் பாயிண்ட் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷன் தான் இது. வாங்கிட்டு அதை உங்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில அப்படி எப்படி வச்சுக்க முடியுமோ ஒரு சைட்ல ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணாம சைடுல எங்கேயாவது மடக்கி வச்சுக்கலாம். அவங்க வரும்போது அந்த ஜீவனுக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி. இது என்னுடைய சின்ன அபிப்பிராயம். அதனாலதான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேமா. ரேவதிமா சொன்னது பெஸ்ட் ஆன்சர். கரெக்ட் மேடம். சரிங்களா. பட் ஒரு சில இடங்கள்ல நம்மால வந்து நோ சொல்ல முடியாது உறவுகள் கிட்ட. ஆமா மேடம். அதனால இது ஒரு சின்ன டிப்ஸ். கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம். என்னுடைய தாட் என்னன்னா நம்ம மனவளக்கலையில இவ்வளவு இருக்கிறோம். ஒரு வேதாத்திரிய தொண்டனா இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்களை வந்து நம்ம இப்படி அகைன்ஸ்டா மாறிடுறோமே. கோபம் வந்துருதே, எரிச்சல் வந்துருது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது நம்ம கலந்து பேசும் பொழுது இப்ப 2 பாயிண்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் மெல்ல மெல்ல அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறேன். அதே சமயத்துல அத்தைகிட்ட புரிய வைக்கவும் நான் முயற்சி பண்ணுவேன். எது நடந்தாலும் வெற்றிதான். அப்படிதான் உங்க 2 பேரோட உறவுல எங்கேயுமே ஒரு செல் வராது. 2 நடந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாலும் சரி, நீங்க வாங்கி வச்சுட்டு அத்தை கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்கல்ல
அதுக்காக நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன். இப்ப கண்டிப்பா மேம். இன்னொன்னு 2வது பக்கம் இன்னொரு அடிஷனும் ஆட் ஆகும். அவங்க சரிங்களா? கிட்ட அன்பு கூடிரும். அன்பு கூடிடும். இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த கண்டிப்பா. காலத்து சாரீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட ஆமா இருக்கிறத மேடம். கட்டிட்டு வா அப்படிம்பாங்க. ஆமா. நமக்கு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். அப்புறம் போனா போறதே, ஒரு நாள் கட்டிட்டு போவோமே அவங்க சந்தோஷத்துக்கு. இதே இதே இது நடந்திருக்கு. அவங்க புடவை நான் கட்டிட்டு போறதுல அவங்களுக்கு அவ்வளவு திருப்தி. பாத்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் நம்ம கொடுத்தோங்கிறது நம்ம ஆத்மாக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்கிறது ஒண்ணா என்னோட கொடுப்பாங்க. அபிப்பிராயம். இந்த சரியா? புடவையை கட்டிட்டு போ, இதை கட்டிட்டு போன்னு கொடுப்பாங்க மேடம். பாத்தீங்களா, இப்படி யாருங்க கிடைப்பாங்க சொல்லுங்க, கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா சோ அந்த ஜீவனோட அன்புக்கு நம்ம மரியாதை செலுத்தலாமேங்கிறது என்னோட கண்டிப்பா. சின்ன அபிப்பிராயம். தேங்க்யூ இப்ப ரேவதிமா. இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த அன்பை வந்து நான் மதிக்காம இருந்திருக்கிறேன், புரியாம இருந்திருக்கிறேன் மேடம். இது ஒருத்தர் வாய் விட்டு பேசுனதுனாலதான் இது தெரிய வருது. இவ்வளவுதான் நம்ம புக்ல படிச்சாலும் அடுத்தவங்க மூலமா அவங்க என் குருநாதர்னு சொல்லி அவங்க கரெக்டா கோவப்பட்ட சுச்சுவேஷனை மகரிஷி உணர்த்தினதை சொல்லும் பொழுது எனக்கு இங்க கண்ணீர் வந்துருச்சு. ஆனாலும் அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இத பகிர்ந்துக்கிடணுமே, நான் உள்ளேயே இருக்கு இல்லையா, வெளியில தள்ளிடணுங்கிறதுனாலதான் ஷேர் பண்ணினேன் கண்டிப்பா. மேடம். அருமை அருமை. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐ ஓபனர்மா இது பேசுனது. சரிங்களா? நான் இந்த 2 விஷயம் பார்ப்பேன். நிறைய நேரங்கள்ல நம்ம பிடிச்சதை விட்டு கொடுக்கறது தான் தியாகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிடிக்காததை இல்லையா? ஏத்துக்கிறது. பிடிக்காததை ஏத்துக்கிறதும் தியாகம் தான். வருத்தம் இல்லாமல், வருத்தம் கண்டிப்பா இல்லாமல். அதை நான் எப்படி சரி பண்ணிக்கணுமோ பண்ணுங்க. மடிச்சு வச்சிருங்க. அவங்க ஊருக்கு போன விட்டு அவங்க இருக்கும்போது அவங்க லெட்டர் யூஸ் த கார்ட். ஓகே மேம். இங்க வரும்போது சரிங்களா? இது ஒரு சின்ன விஷயம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி ரேவதிமா. நன்றி கோதையம்மா. சங்கரியம்மா, இது நீங்க எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க மாமியார் வந்து எங்க மாமியார் இப்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. இப்போதும் வந்து புடவை, எந்த புடவை கோவில்ல அம்மனுக்கு வச்ச புடவை எல்லாம் கொடுப்பாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கொடுத்து நீ வச்சுட்டு சொல்லுவாங்க. நான் ஒண்ணுமே சொல்லாத வாங்கிட்டு நான் கட்டவும் கட்டுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லைஃப் ஃபுல்லா கட்டுறோம், எல்லா கலரும் கட்டணுங்கிற மாதிரி நான் மைண்ட்ல வச்சுப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது டிசைன் சரியில்லை, ஓல்டு ஃபேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மக கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து அவங்க எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க வேண்டான்னு சொன்னதை வந்து நீ எடுத்துக்கல, நான் போறேன், எழுதி வாங்கிப்பா, நான் அவள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு எங்க மாமியார் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வந்து கண்டிப்பா இதை வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா 2 விஷயம் அம்மா சொன்ன மாதிரி நோன்னு சொல்றது வந்து வித் ஸ்மைல், அவங்க மனசு நோகாம சொல்ல முயற்சி, அதே சமயம் அவங்க சொல்றது அக்செப்டும் பண்ணும்போது கண்டிப்பா அந்த உறவு வந்து சந்தோஷப்படும். இதுவும் நடந்திருக்கு மேடம். அம்மனோட புடவையும் எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ரெட் கலர், நானும் அதை வாங்கியிருக்கிறேன் மேடம். ஓகே மேம். நன்றிமா. வாழ்க வளமுடன். ரேணுகாமா, நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. வாழ்க வளமுடன் ரேணுகாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. நான் வந்து ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. அது ஹலோ சொல்லுங்கம்மா, பேசணுமா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசணுமா? சரிங்கம்மா. நான் வந்து இப்ப யூகேல இருக்கேன், பிரெக்னெண்டா இருக்கேன். இங்க தனியா இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா அன்பா பேச மாட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரி அன்பா பேசுறதுனாலே என்னன்றது தெரியாது. ஆனா எல்லா வேலை செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கிளீனா இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீட்டா இருக்கணும். அது எனக்கு எவ்வளோ 10 இயர்ஸ் மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகுது. அதனால நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியல. ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிட்டு இதுல வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து நிறைய வந்து அதனால ப்ரெக்னெண்டா இருக்க டைம்ல கூட நிறைய மனசு ரொம்ப கஷ்டம், அழுகாத மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் தான் இந்த மெடிடேஷன்ல வந்து நான் டெய்லி ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து இது இருக்கிறதே தெரியாது. பட் எப்படியோ ஒரு ஆக்சிடென்ட்டா நான் இதை ஜாயின் பண்ணிட்டேன். அப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப டே பை டே என் லைஃப்பை வந்து கொஞ்சம் நல்லபடியா பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் ஜாயின் பண்றது. இதுல என்னன்னா, என்னால வந்து அது நல்லா எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனா கோவம் வந்துச்சுன்னா வந்து வேற ஒரு பர்சன் மாதிரி நடந்துப்பாங்க. எனக்கு எல்லா ஹெல்ப் செய்வாங்க, வேலை செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த கோவம் வந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு இதுவா நடந்துப்பாங்க. அது அது நிறைய இதனால வந்து இப்ப நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, யூ ஆர் பிரெக்னென்ட், ரைட்? ஸோ வந்து என்னோடது வந்து பாத்தீங்கன்னா, இதை நீங்க வந்து நான் கொதையமாவையும் ஜாயின் பண்ண சொல்றேன். ஸோ என்னோட இது சொல்றது வந்து
உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சரிங்களா? உங்களை நல்லா ஆமா. பாத்துக்கிறாங்க. அதுதாம்மா அவரோட அன்பின் மொழி. ஒர்க்கே என்னன்னா சிலர் வந்து அன்பா இன்னொன்னு பேச கேக்குறேங்கம்மா, சிலர் வந்து ம், வார்த்தைகளா கொடுப்பாங்க, சிலர் ம், செய்கைகளா கொடுப்பாங்க, சிலர் கோவப்படுறாங்க. நீங்க கோவப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க ம், அன்பு கொடுக்கிற அந்த அன்பின் மொழி அதுதாம்மா. நீங்க அப்படியே ம். அக்செப்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஆஹ் ஓகே. நான் சொல்ல வர்றது கோபத்தைன்னு நான் சொல்ல வரல. அவங்க உங்களுக்கு நல்லா பார்த்து பார்த்து செய்யறாங்க இல்லையா? நீங்க சொன்னீங்க ஒரு ம். கரிசனமா பேசல அப்படின்னு தானே ஃபீல் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது அதுதானே சொன்னீங்க ஆமா. இல்லையா? அதுதானே எஸ். சொன்னீங்க. ஆமா. அதனால வந்து அவருக்கு அது ஆனா மாரி அவங்க பேசவே நல்லா தெரியாது. கவனிச்சுக்கிறாங்க பாருங்க. பேச தெரியாது. எல்லாரும் ஒரே ம், மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. எல்லாரும் ஒரே ம், மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களோட அன்பையும் காதலையும் வந்து வார்த்தையா வெளிப்படுத்த நிறைய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி தெரியறது கிடையாதும்மா. அப்ப அவங்க ம், செய்கைகளா அவங்களோட செய்கைகள் அந்த அக்கறையா இருக்காங்க பாருங்க. அதுதாம்மா அன்பின் ம். மொழி. அது அப்படியே அது அப்படி பாருங்க. அவங்க அன்பு அது கோவம் குடுக்கறதே வந்துச்சுன்னா அப்படிதான். வேற ஒரு பர்சன் பாருங்களேன், மாரி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மாறிடுவாங்க. ஒண்ணே ஒண்ணு ரேணுகாம்மா, ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப ம், சாப்பிடணும். டைம் ஆயிட்டே இருக்கு. உனக்கு நேரத்துல சாப்பிடணும்னு தெரியாதா? அப்படின்னு ம், கேட்கறது ஒரு விதம். இப்ப டைம் ஆகுதே சாப்பிடக்கூடாதா? 2த்துலயுமே அக்கறை தானே இருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது மேம். 2த்துலயுமே என்ன இருக்கு? பின்னாடி பின்னாடி என்ன இருக்கு? அக்கறை தான். நேரத்துக்கு சாப்பிடணும், உடலை நல்லா வச்சுக்கணும். வெளிப்படுத்துற விதம் தான் மாறுது. அவங்கள நீங்க வந்து அவரை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. விட்டுடுங்க. அவங்க போக்குல அவங்கவங்க இயல்புல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க மாத்த முயற்சி பண்ணும்போது சாமிஜி சொல்றாங்க, திருத்த நினைத்தால் வருத்தம் மட்டுமே மிஞ்சுங்கிறாங்க. ம், அக்செப்ட் பண்ணிக்கோங்கங்கிறேன் நான். 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கிறீங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ம், அவங்களுடைய அன்பின் மொழி வந்து இதுதான், இப்படித்தான். அதை ம், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய போக்கஸ் இந்த நிலையில ஒரு தாயாக போறீங்க. இந்த நிலையில உங்களோட போக்கஸ் உங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியங்கம்மா. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள், சத்சங்கத்துல கலந்துக்கோங்க. நல்ல சிந்தனைகள் நிறைய யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. குழந்தை கூட இன்டராக்ட் பண்ணுங்க. வயித்துல இருக்கிற குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தை வயித்துல இருக்கிற குழந்தை நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் அதிர்வுகள் அந்த குழந்தைக்கு போகுமா? சரிங்களா? ஓகே. சோ ஒரு தாய் பிரெக்னெண்டா இருக்கிற லேடிக்கு அந்த சாமிஜி இதை பத்தி பேசுறாங்க. தாய் சேய் நலம்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. நீங்க அது முடிஞ்சா யூடியூப்ல எல்லாம் கேளுங்க. அந்த தாய்மையா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற லேடிக்கு கணவன் மட்டும் இல்ல குடும்பத்தாரும் நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கணுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அந்த தலைச்சம் குழந்தை அவங்களுக்கு மாசமா இருக்காங்க. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை அந்த வீட்டுல. அது வந்து அந்த குழந்தையோட குணநலனையுமே மாத்திருமா அது. அது அந்த ம், சூழ்நிலை அது இல்லாம நீங்க குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க. நல்ல விதமா பேசுங்க. நீங்க குழந்தைகிட்ட சொல்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு போகும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு போகும். சரிங்களா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலம், மனநலம் ரொம்ப முக்கியம் இப்போ. அது நீங்க போக்கஸ் பண்ணுங்க. உங்களோட கணவர் உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அது அவரோட பிரியத்தின் வெளிப்பாடுதான். சரிங்களா? சோ நமக்கு அவருக்கு என்னன்னா விரும்பின மாதிரி அவங்க இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாதும்மா. ஓகே. அவருக்கு வந்து சொல்லுங்கம்மா. கிளீனா இல்ல அப்படின்றத வந்து அவரால ஏதாவது ஒண்ணு மிஸ் அது மாரி இருந்தா ம், அவரால சுத்தமா தாங்க முடியாது. அது வந்து ம், நம்மளோட சிச்சுவேஷன் என்னன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம், என்னால அது ம், மாத்தவும் முடியல. அதனால என்னோட ம், எப்படி வந்து நான் அத அப்சர்வ் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ம், மெடிடேட் பண்ணி இப்போ இந்த குரூப்ல மெடிடேட் ம், பண்ணுவேன். எப்பயுமே மெடிடேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இந்த மாரி ஒரு கஷ்டம் இருக்கிறதால தான் நான் மெடிடேஷன விடாம என்னால இருக்க முடியுதுன்ற மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஆ, ம். நீங்க எப்ப தீட்சை எடுத்தீங்கம்மா? ஆ நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது மேம். நான் இது பிரம்ம ஞானம் வரைக்கும் ஒரு முடிச்சிருக்கேன். ஓ ஆமா. சூப்பர். ஓகே, அதனால தான் ஓகே. மேம் நான் இங்க நான் ம், வந்து இங்க தனியா இருக்கேன். எனக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் இங்க ம். தனியா இருக்கேன். எல்லாரும் சென்னையில இருக்காங்க. நான் இங்க லண்டன்ல இருக்கேன். ஸோ அதனால ஒரு மென்டல் ஓகே. சப்போர்ட் அது மாரி எதுவும் இல்ல. இந்த குரூப் தான் வந்து எனக்கு அந்த ஒரே அளவுக்கு நிமிஷம். ஒரு நிமிஷம். கோதையம்மா, இவங்க எல்லா தவமும் பண்ணலாம் இல்லையா? கோதையம்மா கொஞ்சம் வரீங்களா லைன்ல? கோதையம்மா உங்களுக்கு அன்மியூட் ஆஹ் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். நான் இப்பதான் அன்மியூட் பண்ணமா. வாழ்க ம், வளமுடன். அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது முன்னாடியே தீட்சை எடுத்திருந்தாங்கன்னா எல்லா தவமும் ம். பண்ணலாம். அதாவது எடுத்துட்டாங்க. கன்சீவ் 4 ஆறதுக்கு வருஷம் ஆச்சா? முன்னாடியே. பிரம்மஞானம் முடிச்சு 4 இயர்ஸ் ஆயிடுத்து. இப்ப அவங்க மாசமா இருக்காங்க. சோ அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை, அவர் கணவர் கோவப்படுவாங்க. ரொம்ப அந்த கிளென்லினஸ் அத அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. சோ அவங்க வந்து அவர் கணவரை எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன்.
அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைமா? அதான் வாழ்த்துறது தான் ஒரே வழி வாழ்த்துறதுக்கு. அக்செப்டன்ஸ் ஒன்னு அக்செப்டன்ஸ், ரெண்டாவது வாழ்த்துங்கம்மா, நிறைய வாழ்த்துங்கம்மா. நீங்க ஒவ்வொரு தவம் பண்ணும் போதும் ஐயாவை நல்லா வாழ்த்துங்க. ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து அந்த அஃபெக்ஷனை வந்து வெளியே காமிக்க தெரியாது. ஒரு சிலருடைய பழக்கம் அப்படி, அவங்க வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம்னா கூட்டிட்டு போவாங்க, ஆனா நீங்க சாப்பிட்டியான்னு கேட்கறது தெரியாது. அது வந்து வேணும்னு பண்ற விஷயம்னு பார்க்காம அவங்களுடைய இயல்பு அப்படி. ஆனாலும் நான் வந்து கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படிங்கும் போது நீங்க எப்படி உங்க இயல்பு எப்படியோ அப்படியே நடந்து கொள்ளும் போது அவங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரும். வாழ்த்துங்க, வேதனைப்படாதீங்க. ஏன்னா குழந்தைக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கணும். நீங்க ஏற்கனவே தீட்சை எடுத்ததுனால எல்லா தவமும் பண்ணலாம் தாராளமா. மேக்சிமம் நிறைய சாந்தி தவம் பண்ணுங்க, படுத்துட்டே பண்ணலாம். சாந்தி தவம் நிறைய பண்ணும்போது அமைதி கிடைக்கும். இன்னும் நம்ம உடம்புல அந்த குழந்தைக்கான ஆற்றலை நீங்க நல்லா கொடுக்க முடியும். உங்களுக்கும் ஒரு மன அமைதியை கொடுக்கும் சாந்தி தவம். ரிலாக்ஸேஷனும் நிறைய பண்ணுங்க ரேணுகாமா. ஓகே. சரிங்களா? எனக்கு எப்படி என்னோட மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா மேம், நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் 10 இயர்ஸா கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இன்லாஸ் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லா விஷயத்துலயுமே. நான் ரொம்ப பயப்படுவேன். அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாரி கேரக்டர். அதனால எனக்கு நிறைய இம்பாக்ட் ஆகி எனக்கு வந்து எல்லாமே வெறுத்து போச்சு. எப்படின்னா, எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு ஜுவல்ஸோ, நகையோ, எதுவுமே. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வர்றதுக்காக வந்து என்னோட ஜாப் தான் நான் ரொம்ப நம்பி இருந்தேன். அதுதான் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே குடுத்துச்சு. ஜாப விட்டுட்டு நான் இங்க வந்தேன். தேடினேன். எனக்கு இங்க வேலை கிடைக்கல. இங்க 1 இயரா வந்து இங்க லண்டன்ல வேலை தேடினேன். ஆனா எனக்கு கிடைக்கல. சில பெர்சனல் சிச்சுவேஷனால ஜாப விட்டுட்டு இங்க வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆம். ஸோ வந்து அதனால வந்து எனக்கு மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே வெறுத்து போனாலும் ஒரு பீஸ் எனக்கு இந்த மெடிடேஷன் இதுல தான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா அதனால கண்டிப்பா நான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வெயிட் ஃபார் டெலிவரி. நல்லபடியாக உங்க குழந்தைக்கு ஜனனம் கொடுங்க. அந்த குழந்தைக்கு அன்பு, ஆசை, உணவு எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வளர்க்குற வரைக்கும் அம்மாவோட பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த குழந்தை நல்லா வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்து விட்டு நீங்க கண்டிப்பா தாராளமா சர்வீஸ் பண்ணலாம். வாங்க. லண்டன்லயே நீங்க இருக்கக்கூடிய யூகேல எங்க இருக்கீங்களோ அங்கே உங்களோட நீங்க ஆசிரியர் பயிற்சி எப்பயாவது இந்தியா வரும்போது முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே ஒரு சென்டர் கூட ஆரம்பிச்சு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். முதல்ல வாழ்த்துங்க, மனசை வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க ரேணுகாப்பா. சரியா? நமக்கான இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரே ஒரு அட்டென்ஷன் வந்து குழந்தைதான். அந்த குழந்தை நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கடவுள் கொடுத்திருக்காங்க. சோ அதனால நான் சந்தோஷமா இருக்கேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அருட்காப்பு போட்டுக்கோங்க. தவம் பண்ணும்போது மனசு மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்கும். எல்லாரையும் அக்செப்ட் பண்ண பழகும். சரிங்களா? ஏன்னா சுவாமிஜி சொல்லக்கூடியது நமக்கு அமைந்திருக்கக்கூடிய அத்தனைக்கும் நம்ம தான் காரணம். சரிங்களா? அப்ப அமைந்ததை நமக்கு ஏற்றுக்கும் மாதிரி மாத்திக்கவும் நம்மால முடியும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டு சரி பரவாயில்ல, அவங்களுக்கு அன்பும் கருணையுமா இருக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கேங்கிற மாதிரி நீங்க இருங்க. வாழ்த்துங்க. உங்க குழந்தை கூட நிறைய பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும். சோ நீங்க வேலைக்கு போறது, உங்களோட ஆசைகள், சர்வீஸ் பண்றது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இப்போ உங்களோட பொறுப்பு நான் குழந்தைன்னு சொன்னதுனால சோ சுவாமிஜியோட பயிற்சிகள் உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும். தினமும் கூட்டுத்தவத்துல கலந்துக்கோங்க ரேணுகாமா. சரிங்களா? கூட்டுத்தவத்துல கலந்துக்கோங்க. தவம் பண்றது அண்ட் அடுத்தது இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்கறது. சுவாமிஜியோட நிறைய ஸ்பீச்சஸ் யூடியூப்ல இருக்குது, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேளுங்க. அப்படி கேட்க கேட்க உங்களோட மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இல்ல எங்ககிட்டயோ ரேவதி அம்மா கிட்டயோ நீங்க தாராளமா போன் பண்ணி கூட பேசலாம். ஓகே மேம். சரிங்களா? we are there to help you. அந்த நேரம் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது எங்க கிட்ட பேசுங்க. அந்த பேசுறதுலயே கொஞ்சம் நம்ம சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? எல்லாருக்கும் உள்ளதுதான் இது. யாராவது ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்ணும்போது அதனால நீங்க தாராளமா எங்க கிட்ட கூப்பிடலாம் ரேணுகாப்பா. சரிங்களா? வாழ்க வளம், வாழ்க வளம். நம்பர் உங்களுக்கு போடுறேன் நானு. ரேவதி அம்மா நம்பரும் ரேவதி அம்மாவும் நம்பர் உங்களுக்கு போடுவாங்க சாட்ல. நீங்க தாராளமா கூப்பிடலாம். வாழ வளமுடன் மேம். தேங்க்ஸ். நான் வந்து இத நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்றது இல்ல. ஏன்னா அம்மா அப்பா எல்லாரும் பீஸ் ஆஃப் மைண்டோட நான் இங்க தனியா இருக்கேன். ஆல்ரெடி அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை ஷேர் பண்ணா இன்னும் கஷ்டப்படுவாங்க. நான் யார்கிட்டயும் ஷேர் பண்றது இல்ல. ஸோ ஏதோ இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால பர்சனலா சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருந்தது. பட் ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேம். எல்லாருக்கும் இருக்குமா, அதனால தாராளமா நீங்க பேசுங்கம்மா ப்ளீஸ். whenever feel free. நான் என் நம்பர் போட்டிருக்கேன். ரேவதி அம்மாவும் அவங்க நம்பர் போடுவாங்க.
தாராளமா நீங்க ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் அஸ். வாழ்க ரேணுகாமா, வளமுடன். நீங்க உங்க சரி. ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்றது இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. இதுவும் ஃபேமிலி தான். தேங்க்ஸ் ஓகேவா? நாங்க எல்லாரும் ம். உங்க உறவுகள் தான். சரிங்களா? அதனால நீங்க அது மனசு ஃப்ரீயா இருங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ மேம். சந்தோஷமா வச்சுக்கோங்கம்மா. மனச சந்தோஷமா வச்சுக்கோங்கம்மா. அது உங்களுக்கு என்னோட நம்பரை நான் போட்டிருக்கேன். மனசு அம்மா சொன்ன மாதிரி மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இறை அருள் குருவர்களால நல்லபடியா பிரசவம் நடந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வேற வாழ்க யாருக்காவது வளமுடன். ஏதாவது தேங்க்யூ மேம். நன்றிப்பா. ரிலாக்ஸ்டா இருங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கம்மா. நல்லா நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. இமோஷன் ஆகாதீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். பவித்ராப்பா, நிறைவு பண்ணிக்கலாமா? பவித்ராமா, லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா மற்றும் கோதை அம்மா அவர்கள் மிகவும் அருமையான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா மற்றும் கோதை அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.